Type conversion. You can convert from one type to another with the int, float and complex methods. Type conversion அப்படின்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப்பை another டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றது. எக்ஸாம்பிள், convert from one type to another. இப்போ x equal to 1, y equal to 2.8, z equal to 1j. இப்போ x ஓட வேல்யூ intல இருக்கு, பக்கத்துல நான் ஹேஷ்ல கொடுத்துருக்கிறேன், அதாவது கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கிறேன். intல இருக்கு, 2.8ங்கிறது floatல இருக்கு, 1jங்கிறது காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா print a, print b, print c. இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா print a, print b, print c. ஸோ இங்க என்ன நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கிறோமோ அதனோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். a equal to float of x. xல இருக்கக்கூடிய இன்டிஜரை float-ஆ கன்வெர்ட் பண்றோம், அந்த வேல்யூவை a-ல ஸ்டோர் பண்றோம். அப்போ a-வை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா 1.0. Then next, convert from float to int. அத b-ல ஸ்டோர் பண்றோம். b equal to int of y. y-ல இருக்கக்கூடிய float வேல்யூவை int-ஆ கன்வெர்ட் பண்ணி b-ல ஸ்டோர் பண்றோம். ஸோ அப்போ b-யை பிரிண்ட் பண்ணும் பொழுது 2 அப்படிங்கிற நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும், ஏன்னா int-ஆ கன்வெர்ட் பண்ணதுனால ரவுண்ட் நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட், c equal to complex of x. x-ஓட வேல்யூவை காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அப்ப c-யை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 1 plus 0j. அந்த j அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷன் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எப்படி நம்ம இன்ட் வந்து ஃப்ளோட் வந்து இன்டா கன்வெர்ட் பண்றது, அதுதான் டைப் கன்வர்ஷன். ஸோ டேட்டா டைப் வந்து கன்வெர்ட் பண்றது. இப்போ நான் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் இசட் 3 வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ ஏனோட வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், ஏல வந்துட்டு float of x ஏங்கிற ஒரு வேரியபிள்ல எக்ஸோட வேல்யூவை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்றோம். தென் அதே மாதிரி பிங்கிற ஒரு வேரியபிள்ல int of y, ஏன்னா yல ஃப்ளோட் கொடுத்துருக்கோம், அதை இன்டா கன்வெர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் சிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது இன்ட், அப்ப இன்டிஜரை காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி c-ல ஸ்டோர் பண்றோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா நாம பிரிண்ட் பண்ண வேண்டியது ஏபிசி 3யும் பிரிண்ட் பண்ணணும். சோ நம்ம 3யும் பிரிண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அது என்ன டைப், இப்போ அது என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கறத கேட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ இப்ப இதை ரன் பண்ணி பார்க்கலாம். A value 1, so 1.0. B value int-ஆ கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள வேல்யூவை உங்களுக்கு எடுத்துக்காது, அப்போ 2 அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் C வேல்யூ இன்ட்ல உள்ள வேல்யூவை காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம், அதனால 1 plus j. அதனோட டைப் இப்ப என்ன இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு.